ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மெர்ஃபீனா. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ரிசப்ஷனுக்கான ப்ரைடல் மேக்கப் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளென்சிங் பண்ணியாச்சு. டோனரை காட்டன் பேடில் போட்டு அப்ளை பண்ணுறேன். ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்துருக்கேன். முகம், கழுத்து, காது எல்லாத்துலேயும் டாட் வச்சு அப்படியே ப்ரஷில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லிபாம் போடுறேன். லிப்ஸ் ஸ்மூத்தாக இருக்க ஜெல் ப்ரைமர் போடுறேன். அப்படியே டாட் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ஆரஞ்சு கன்சிலர் வச்சு கலர் கரெக்டிங் பண்ணுறேன். டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன்லாம் மறைக்கிறதுக்காக போடுறேன். மேக்கப் போடுறது ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னு நினைக்காதீங்க. நான் வீடியோ லென்த்தாக இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். ஐ மேக்கப் பார்க்கறதுக்கு பிரைட்டாக இருக்கும். ஜெல் ஐலைனர் வச்சு விங் ஐலைனர் போடுறேன். நான் எக்ஸ்ட்ரா லைட் எதுவும் வைக்காமல் நார்மலாக யூஸ் பண்ணுற டியூப் லைட்டோட வெளிச்சத்துலேருந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன். இதனால் உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரியலாம், மேக்கப்போட பவரும் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபவுண்டேஷன் எடுத்து முதல்ல எல்லா பக்கமும் டாட் வச்சு அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் வச்சு அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைட் கலர் கன்சிலர் போட்டு ஹைலைட் பண்ணுறேன். ரொம்ப நிறைய போடாமல் மீடியமாக போட்டு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் போட்ட பேஸை செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணுறேன். ஜெல் ஐலைனர் வச்சு ஐப்ரோ ஃபில் பண்ணுறேன். எப்போவுமே ஐப்ரோ போட்டதுக்கப்புறம் ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லூஸ் பவுடர் போட்டு செட் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் போடும்போது கொஞ்சம் ஆயிலியாக தெரியும், அது தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம கை படும்போதெல்லாம் மேக்கப் கலையாமல் இருக்கிறதுக்காகவும் பவுடர் வச்சு செட் பண்ணணும். முகம், கழுத்து, காது எல்லா இடத்துலையும் போடுறேன். அப்போ தான் எல்லாமே ஒரே கலராக தெரியும். அதே மாதிரி தான் ஃபவுண்டேஷன் போடும்போது எல்லா இடத்துலையும் போடணும். ஜெல் ஐலைனர் வச்சு வாட்டர் லைன்லேயும் அதுக்கு கீழேயும் போட்டு ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்தது பவுடர் கான்டோரிங் பண்ணுறேன்.
கான்டோர் பண்ணும்போது நம்ம ஃபேஸுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். முதல்ல சின்ன ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு பெரிய ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங் பேலட்லேருந்து கோல்டன் கலர் ஷேட் எடுத்து எங்கெல்லாம் ஹைலைட்டிங் பண்ணோமோ அங்கெல்லாம் போடுறேன். சின்ன ப்ரஷ் வச்சு ஐப்ரோ கீழேயும் ஹைலைட்டிங் பண்ணுறேன். ப்ளஷ் பேலட்லேருந்து பிங்க் கலர் ப்ளஷ் போடுறேன். ரெட் கலர் லிப் லைனர் வச்சு லிப்பில் நல்லா வரைஞ்சிக்கிறேன். இது லிப்புக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். ரெட் கலர் லிப்ஸ்டிக்கை ப்ரஷில் எடுத்து போடுறேன். நம்ம முதல்ல லிப் பாம் போட்டனால லிப்ஸ்டிக் போடும்போது ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்கும். லாஸ்ட்டாக செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணுறேன். ஐலேஷ் கலர் வச்சு ஐலேஷை கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். அப்பர் லேஷ் லோவர் லேஷ் ரெண்டுலேயும் போடுறேன். இவங்களுக்கு ஐலேஷ் நல்லா இருந்தனால நான் ஃபேக் லேஷஸ் எதுவும் ஒட்டலை. உங்களுக்கு லைட் எஃபெக்ட் கம்மியாக இருக்கிறதுனால மேக்கப்போட எஃபெக்ட் கம்மியாக தெரியும். ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லாம் தான் ஃபைனல் லுக். இந்த ரிசப்ஷன் பிரைடல் மேக்கப் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல்.